மீடியம் சைஸாக இருக்கிற 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் சுகர், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், இது 3யும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றி அதுக்கு மேலே ஒரு ஜல்லடையை வச்சு 1 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி கடாயை இதே போல் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்டில் பேப்பர் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி இதை அதுக்கு மாற்றி இதே போல் செட் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குச்சியில் இதே போல் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இதோட ஓரங்களை கத்தியால் நெம்பி விட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு தழகிலாக கவிழ்த்து போட்டு மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துக்கோங்க. இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டியில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டையும் இல்லாமல் பழத்தை வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான கேக் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.